ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நேரத்திலும் நேரலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷித்த விதமாக இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைகளை கேட்பதோடு கூட இதோடு கூட இணைந்து வந்து விடுங்கள். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தருகிற ஒரு நாளாக இருக்கும். ஆண்டவர் அதற்குரிய நிச்சயத்தை, இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும்போதே அதற்குரிய நிச்சயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த செய்தியோடு கூட வந்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். வருகிற நாட்கள் ஒரு விசேஷித்த நாட்களாக ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்திக்கு அடிஸ்தானமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 13:33. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்து அவரை பின்பற்றி வந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அநேக உவமைகளை அவர் சொல்லிக் கொண்டே வந்தார். அநேக உவமைகள் மூலமாக அதன் காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஒரு சின்ன ஒரு உவமை இது. பரலோக ராஜ்யத்தை எவ்விதமாக ஜனங்கள் புரிய வைக்க வேண்டும் என்று பலதை சொல்லிக் கொண்டே வந்தார். அதுல ஒரு உவமைதான் பரலோக ராஜ்யம் என்பது என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறதாம். அப்ப பரலோக ராஜ்யம் என்பது ஒரு புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ ஆனவள் எடுத்து என்ன செய்தான்னா 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்று சொல்லுகிறார். அப்ப பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேணும். அதற்கு எளிதாக, லகுவாக அநேக உதாரணங்களை ஆண்டவர் சொல்லி வருகிறார். நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல படிச்சீங்கன்னா நிறைய உவமைகள் இருக்கிறது. அது நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. பரலோக ராஜ்யம்னு சொன்னாலே கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் ஹெவன், இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ராஜ்யம் என்று சொன்னாலே அதற்கு என்ன உண்டு? ராஜா உண்டு, ஆளுகை உண்டு, அதிகாரம் உண்டு, அதற்குள்ளே கர்த்தத்துவம் உண்டு, மகிமை உண்டு, மேன்மை உண்டு. இவ்வளவும் உள்ளதுதான் ராஜ்யம் என்பது. அதுவும் பரலோக ராஜ்யம் என்பது விசேஷித்த விதமானது. கர்த்தருடைய வல்லமை, மகிமை, மேன்மை, மகத்துவம் எல்லாம் அதற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை பூமிக்குள்ளே கொண்டு வந்து அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள், அவரை நம்புகிற ஜனங்கள், அவரை பின்பற்றுகிற ஜனங்களுக்குள்ளே அந்த ராஜ்யத்தை வைத்து அவர்களை உருமாற்றும்படியாக ஆண்டவர் அநேக உவமைகளை பேசிக் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இந்த உவமைக்குள்ளால 3 விதமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஒன்று, காலம் அதிலே எழுதப்பட்டு இருக்கிறது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அளவு எழுதப்பட்டு இருக்கிறது. மூன்றாவதாக இந்த புளித்த மாவாக மாறணும்னா அது பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த உவமைக்குள்ளே 3 விதமான காரியம், அதாவது காலம். என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சகோதரி எடுத்து என்ன செய்யறாங்கன்னா அதை புளிக்கும் வரைக்கும் வைத்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அந்த சகோதரி நினைத்த காரியம் நிறைவேறுகிறதற்கு ஒரு காலம் வைக்கப்பட்டிருந்தது. அது வரைக்கும் ஒரு காலம் அதற்குள்ளே இருக்கிறது. அப்போ 3 படி மாவு என்பது யாருன்னு சொன்னா என்ன எடுத்துக்கொள்ளலாம்? அல்லேலூயா. நான் ஆவி, ஆத்துமா, சரீரம் 3ம் இணைந்தவன். அப்ப எனக்குள்ளே என்ன வந்து விடுகிறது? ஒரு புளித்தமா வைக்க வேண்டும். புளித்தமா என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? பரலோக ராஜ்யம் என்பது புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்ப மனிதனாகிய எனக்குள்ளே ஆவி, ஆத்துமா, சரீரத்தால் உருவாக்கப்பட்ட, பிரமாணத்தால் உருவாக்கப்பட்ட எனக்குள்ளே புளித்த மாவாகிய பரலோக ராஜ்யம் வைக்கப்படும் போது அது காலம், அளவு, பாதுகாப்பாக இருக்கிற பட்சத்திலே என்னுடைய வாழ்க்கை என்பது அந்த காலங்கள் வரும்போது எப்படியாக மாறிவிடும்? பரலோக ராஜ்யமாக மாறிவிடும். இத நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னு சொன்னா, பாலாக இருந்தது எப்படியாக மாறிவிடுகிறது? தயிராக மாறிவிடுகிறது. அப்ப தயிராக மாறணும்னு சொன்னா அதுல என்ன ஊற்ற வேண்டும்? உரமோறு ஊற்ற வேண்டும். அப்ப உரமோறு ஊற்றிட்டா அதை காலம், ஒரு நமக்கு தெரியும் இது எத்தனை மணிக்கூர் இருந்தா புளிச்சு தயிராக மாறும்னு தெரியும். அடுத்து என்ன செய்யணும்? அளவு சரியான விதத்தில் இருக்க வேண்டும். நாம கொஞ்சம் போல உரம் ஊத்திட்டு நிறைய பாலை ஊத்தினா அது என்னவாக மாறாது?
தயிராக மாறாது. அளவு, அடுத்து பாதுகாப்பு. சரியான இடத்தில் சரியான ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை மூடி வச்சாதான் இது புளிக்கும். ஒருவேளை ஓப்பன்லயோ ஒரு நல்ல வெயில் உள்ள இடத்திலயோ வச்சோம்னா இது என்ன செய்யாது, புளிக்காது. நாம் விரும்பின காரியம் மாறாது. அல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில் இது என்ன எடுத்துடுங்க. அப்போ என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே பரலோக ராஜ்யம் என்கிற புளித்த மா வைக்கப்படுகிறது. என்ன ஒரு மாவாக மாற்றிக்கொள்ள நினைச்சு கொள்ளுங்க, கற்பனை செய்திடுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்களை கற்பனையாக மாற்றிக்கொள்ளுங்கள். கற்பனை என்று சொல்வதை காட்டிலும் உண்மையான வாழ்க்கையாக நீங்கள் உங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே பரலோக ராஜ்யம் என்கிற ஒரு புளித்தமா வைக்கப்படுகிறது. நீங்கள் சரியான காலம், அளவு, பாதுகாப்பாக இருக்கிற பட்சத்தில் there is a time, ஒரு காலம் வரும்போது நீங்கள் எவ்விதமாக மாறிவிடுவீங்க, பரலோக ராஜ்யமாக மாறிவிடுவீங்க. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மையை பார்த்தீர்களா? ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று நீங்கள் ஒருவேளை உங்களை நினைத்துக் கொண்டிருக்கலாம். என்னால் சாதிக்கிற காரியம் ஒன்றுமில்லை, நான் நினைத்து காரியங்கள் ஒன்றும் இந்த பூமியிற்கு நடக்கவில்லை, நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்திற்கு ஏற்ற விதமான ஒரு ஊழியம் செய்யவில்லை என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலை வேளையில் உங்களுடைய சிந்தனையிலும் உங்களுடைய செயல்பாட்டிலும் சில மாற்றங்களை உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை குறித்து அறிந்து கொள்ள இந்த உவமையை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் என்பவன் பரலோக ராஜ்யம் என்பது பரலோகத்திலிருந்து வந்து எங்கேயோ பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்குள்ள இருக்கிறது என்று மட்டுமல்லாதபடி அது எனக்குள்ளே ஆண்டவர் வைத்து என்னை ஒரு புளித்த மாவாக மாற்றி என்னை ஒரு பிரெட்டாக உருவாக்கி விடுகிறார். ஒரு காலம் வரும்போது அந்த எல்லாம் புளிச்சிட்டுனா இதுல உரம் மாறியது, நல்ல தயிர் என்ன செய்ய முடியாது. அதுதான் ஆண்டவரோடு கூட நாம் இசைந்து விடுகிறோம். ஆண்டவரையும் என்னையும் பிரித்து பார்க்க முடியாது. இயேசு என்பவர் யார்? ஒரு மனிதனாக நான் ஒரு சாதாரண அறிவுள்ளவன் யார் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிலே பாத்திரத்தை திறந்து பார்க்கிறவங்க யாரும் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, தனியாக பிரித்து பார்க்க முடியாது. காரணம் எல்லாம் தயிராக மாறிவிடும். ஹல்லேலூயா. அதுபோல உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை பிரித்து பார்க்க முடியாதபடி அந்த ஆண்டவருடைய அன்பில் நீங்கள் திளைத்து அவருக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது அவர் ஒன்றரை கலர்ந்து நம்மை நல்ல ஒரு புளித்த மாவாக, அதாவது ஒரு பரலோக ராஜ்யமாக என்னை மாற்றி விடுகிறார் இந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திற்குள் என்ன கிடையாது, கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, அங்கே ஒரு அழுகுரல் இல்லை, அங்கே நிம்மதி இல்லை என்கிற ஒரு வார்த்தை இல்லை. நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, இந்த வார்த்தையின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்கிற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மேன்மையும் மகத்துவம் வல்லமையும் உள்ளதாக ஆண்டவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் உங்களை குறித்து நினைத்திருக்கிற ஒரு சிந்தனையை மாற்றும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் ஒரு பரலோக ராஜ்யம், நீங்கள் ஒரு பரலோக ராஜ்யம், நீங்கள் ஒரு பரலோக ராஜ்யம் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்வோம், தயிரெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் தயிரை என்ன செய்வோம், மிச்சம் வைப்போம். காரணம் அடுத்த நாளுக்கு என்ன செய்யணும், இதுல யூஸ் பண்ணணும். அப்போ கொஞ்சம் தயிரை எடுத்து நம்ம வச்சுக்கிட்டு எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் வருகிற பாலில் மீண்டுமாக என்ன செய்வோம், காலம், அளவு, பாதுகாப்பு மூன்றும் சரியாக இருக்கிற பட்சத்தில் அதை கொண்டு ஊற்றி மீண்டுமாக இப்படி போய்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு வந்துருவோம். நான் பரலோக ராஜ்யமாக மாறுகிற பட்சத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, முதலாவது பரலோக ராஜ்யம் என்கிற ஒரு மேன்மை எனக்குள்ள வைக்கிறாரு. அப்ப நான் பரலோக ராஜ்யமாக மாறுகிறேன். மீண்டுமாக எனக்குள் இருந்து என்ன செய்யறாரு, ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் எடுத்து இன்னொரு மனிதனுக்குள்ள வைக்கிறாரு. அல்லேலூயா. அங்க அவன் என்ன செய்யறான், அவன் காலம், அளவு, பாதுகாப்பு இருக்கிற பட்சத்தில் அந்த மனிதன் என்னவாக மாறுகிறார், ஒரு புளித்த மாவாக மாறுகிறார். கிட்டத்தட்ட புளித்த மாவு என்று சொல்கிறதை காட்டிலும் பரலோக ராஜ்யமாக மாறுகிறார். அல்லேலூயா. மீண்டுமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த மனிதனுக்குள் இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வேற ஒரு மனிதனுக்குள்ளே கொண்டு போடுகிறார். அல்லேலூயா. உங்களுடைய மேன்மையை நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை ஆண்டவர் அபிஷேகித்த விதம், உங்களை ரட்சித்த விதத்தை நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்களா? எத்தனையோ ஜனங்களை, எத்தனையோ குடும்பங்களை மாற்றுகிற பொறுப்பை ஆண்டவர் உங்களுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். எத்தனையோ தேசங்களின் வல்லமைகளை முறித்து போட்டு அது இவர்கள் எல்லாம் தேவ ஜனங்களாக மாற முடியாது என்கிற அந்த அறிவில் இருந்து மாற்றி தேவ ஜனங்களாக மாற்றப்படுவார்கள். இவர்கள் இந்த பூமியில பரலோக ராஜ்யமாக மாற்றப்படுவார்கள் என்கிற ஒரு திட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலங்களிலும் தர விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ மீண்டும் 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 மீண்டுமாக ஒரு உரமோரம், புளித்தமாவும், தயிரும் இப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நினைத்துக் கொள்ளுங்கள். வேத புஸ்தகத்திலே அநேகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை விதமாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப புளித்தமா
நான் என்னை நினைத்துக் கொள்கிறேன். அப்போ நான் புளித்த மாவாக மாறணும்னா பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே வரணும். அப்ப பரலோக அந்த இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து ரட்சகர், ஆண்டவர், மீட்பர்னு தெரியும். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார்னு பார்ப்போம். யோவான் 6:35 படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா பிரெட் ஆஃப் லைஃப், அதாவது ஜீவ அப்பம் அவரு. ஆனா என்ன அப்பம்? ஜீவனுள்ள அப்பம். அல்லேலூயா. ஜீவனுள்ள அப்பமாக இருக்கிறதுனால அவர் சொன்னாரு பரலோக ராஜ்யம் என்பது எப்படி இருக்குது? புளித்தமாக்கு தான் ஜீவன் உண்டு. அந்த இதை எடுத்து என்னோட தயிருக்குள்ள ஊத்துனாதான் அது என்னவாக மாறும்? பால்ல ஊத்துனாதான் தயிராக மாறும். அப்போ பாலை கொண்டு பால்ல ஊத்துனா அப்பாலதான் இருக்கும். அப்போ ஜீவனுள்ள அந்த புளித்த மாவை எடுத்து வெறுமனே இருக்கிற ஒரு மாவுக்குள்ள வச்சா அந்த ஜீவன் இந்த மாவுக்குள்ள வந்து இதுவும் முழுவதும் புளித்த மாவாக மாறி அந்த ஒரு ரொட்டி சுடுவதற்கு, அதாவது சாப்பாட்டுல ஊத்தி சாப்பிடுகிற தயிராக மாறிவிடும். அதனால இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் லிவிங் பிரெட், அதாவது பிரெட் ஆஃப் லைஃப். நான் வெறும் பிரெட் இல்லப்பா, நான் ஜீவனுள்ள பிரெட். அதனால அவர் எனக்குள்ள வந்தா என்ன செய்து விடுகிறாரு? மாற்றி விடுகிறார். மரித்து போன என்னுடைய வாழ்க்கையை, மரித்து போன என்னுடைய ஜீவிதத்தை, ஒன்றுக்கு உதவாத நடைமுறையிலே சாத்தியமில்லாத என்னுடைய வாழ்க்கையை அவர் உருமாற்றி என்னையும் ஜீவனுள்ளவனாக மாற்றி விடுகிறார். அல்லவே சொல்லுங்க, இந்த ஆண்டவர் நல்ல ஆண்டவர். இந்த ஆண்டவர் இன்றை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ளவர்களாக மாறுவீங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நன்மைகளும் ஆசீர்வாதம் நிச்சயமாக வரும். அல்லேலூயா. அப்ப இந்த அந்த ஜீவ அப்பம் என்னுடைய வாழ்க்கையில வரணும்னு சொன்னா, ஓகே, அப்போ அங்க இருக்குது, நான் இங்க இருந்து கொண்டு இருக்கிறேன் ஜீவன் இல்லாதவன். இது வரணும்னா என்ன செய்யணும்? கொண்டு ஊத்தணும், அப்படிதானே? இல்லைன்னா நான் அதை ஏற்றுக்கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கை புளிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை நன்மை உள்ளதாக மாறணும், என்னுடைய வாழ்க்கை ஜீவன் உள்ளதாக மாறணும்னு சொன்னா ஒரு ஜீவனை எனக்குள்ள என்ன செய்யணும்? நான் கொண்டு வர வேண்டும். இல்லைன்னு நான் ஏற்றுக்கொள்ள வேணும். இல்ல ஜீவன் வேணும், ஜீவன் வேணும், ஜீவன் வேணும், வாழ்க்கையில் சுகம் வேணும், விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும் சொல்லிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அந்த ஜீவனை தந்தவரை, ஜீவன் உடையவரை நான் எனக்குள்ள ஏற்று அந்த ஜீவ அப்பத்தை நான் புசிக்கிற பட்சத்துல என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? ஜீவனா எப்படி கொண்டு வர முடியும் அந்த ஜீவனை? ரோமர் 10:9-10 படிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு என்கிற மேன்மை எனக்குள்ள வருகிறது. அதுதான் என்னது? மோரு. அல்லேலூயா. இதை எனக்குள்ள நான் ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிப்பு என்னது? ரொம்ப சிம்பிள். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், கிறிஸ்தவ ஊழியம் செய்றேன், கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு கொடுக்கிறேன். அதல்ல அந்த புளித்தமாவை எனக்குள்ளே கொண்டு வருகிறது பாவ மன்னிப்பின் நிச்சயம். பாவ மன்னிப்பின் நிச்சயம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களுக்காக மரித்தார். நான் அவரை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். அவருடைய சிலுவையில் உண்டான அந்த விடுதலையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவரிடத்தில் என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நான் விடுதலை பெற்றுக் கொள்வதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. இந்த வாயினால அறிக்கை பண்ணுகிறதுனால வானத்திலிருந்து வந்த அந்த அப்பமாகிய இயேசு கிறிஸ்து இருக்கார் இல்லையா, அவர் எங்க வந்து விடுகிறாரு? எனக்குள்ள வந்து விடுகிறாரு. ஓகே, அந்த புளித்தமா இப்ப எனக்குள்ள வந்தாச்சு. அப்ப நான் சாதாரண ஒரு பாலாக இருக்கிறேன். அப்ப அவர் வந்தா அது புளிப்புள்ள, அதாவது ஜீவனுள்ள அப்பமாக இருக்கிறபடினாலே அது வந்து இருக்கிற இடத்தை விதமாக மாற்றிவிடும், ஜீவனாக மாற்றிவிடும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்கிற என்னுடைய வாயின் அறிக்கையினாலே நான் இந்த ஜீவ அப்பத்தை எனக்குள்ள ஏற்றுக்கொண்டு அப்ப என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஜீவனாக மாறும். ஹல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யம் என்கிற அந்த புளித்தமா எங்கே வைக்கப்படுமோ அந்த 3 படி மாவும் புளிப்புள்ளதாக மாறும். 3 படி மா என்றது என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம்,
ஜீவனாக மாறும். இதற்கு சந்தேகம் இல்லை. காரணம் என்னன்னா, என்னுடைய ரட்சிப்பை நான் வாயினால் அறிக்கை பண்றேன். பாத்தீங்களா, நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்ற உங்களுடைய வாயின் அறிக்கையை உங்களை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இவன் ஜீவனுக்கு பாத்திரவான் என்று சொல்லுகிறது, இவன் ஜீவனை உடையவன் என்று சொல்லுகிறது. வானத்திலிருந்து வந்த அப்பமாகி இயேசு கிறிஸ்து இவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய சரீரத்தின் உறுப்புகளை அவர் உயிர்ப்பிக்கிறார், என்னுடைய இருதயத்தை அவர் உயிர்ப்பிக்கிறார், என்னுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார், என்னுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். அது மட்டுமல்ல, அதுபடி என்னுடைய சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்கள் என்ன விதத்தில் இருந்து விட்டு போங்க, ஒருவேளை காலங்காலங்களாக தீராத வியாதியாக இருக்கிறார், ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து உங்களை உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். காரணம், அந்த புளித்தமா 3 படி மாவிற்குள்ளே அடக்கி வைக்கும் போது, காலம் அளவு சமயத்தும் ஏற்ற விதமாக வைக்கப்படும் போது அது முழுவதும் புளித்து விடும். ஹல்லேலூயா. ரட்சகர், ஆண்டவர், மீட்பர் யெகோவா என்கிற ரட்சகர் எனக்குள்ளே வரும்போது அவருடைய வல்லமை முழுவதையும் சுமக்கிறவனாக நானே மாறுகிறேன். நான் சுமக்கிறது மட்டுமல்லாதபடி ஆண்டவர் என்ன செய்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருந்து மீண்டுமாக ஒரு வார்த்தை எடுத்து இன்னொருவனுக்குள்ள விதைக்கிறார், அங்கிருந்து ஒரு வார்த்தை எடுத்து வேறொருவனுக்குள்ள விதைக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களிடத்து ஆண்டவர் சில வார்த்தைகளை விதைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சில புளித்த மாவை எடுத்து உங்களுக்குள்ளே வைத்து உங்களை ஜீவனடையும் பலப்படுத்தவும் ஆண்டவர் விரும்புகிறார். வார்த்தைகளை வார்த்தைகளாக மட்டுமல்லாதபடி ஜீவனாக உங்களுக்குள்ள இந்த காலைகளிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தயிர் இருக்குது, பால் இருக்குது, உரமோர் இருக்குது. அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அடுத்த நாள் காலையில வரும்போது எப்படி மாறிடும், தயிராக மாறிடும். அதுக்கு என்ன செய்யணும், அளவு இருக்குது, காலம் இருக்குது, பாதுகாப்பானதாக வைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ரோமர் 10:9 படி நான் இப்ப என்ன செய்தாச்சு, சாதாரண பாலுக்குள்ள உரையை கொண்டு ஊத்தியாச்சு. அல்லேலூயா. அப்போ நான் பரலோக ராஜ்யம் அந்த மேன்மை உள்ளவனாக நான் மாறணும்னு சொன்னா சில காலங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு சமயம் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் பாதுகாப்பானவனாக இருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இது எதுவரைக்கும் இது இப்படி இருக்குன்னு சொன்னா, ஆண்டவருடைய வருகை, அந்த ஒரு வசனத்தை படிச்சா உங்களுக்கு புரியும். 1 தெசலோனிக்கேயர் 5:23 படிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் தாமே, அதாவது உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். அவர் யாரு? சமாதானத்தின் தேவன். அவர் அப்பமாக இருந்தவர் எனக்குள்ளே வந்துட்டாரு. அப்ப என்னுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாயிரும்? சமாதானத்தை தருகிறார் அவர். அல்லேலூயா. அப்ப இது எதுவரைக்கும் நீங்கள் அந்த பரலோக ராஜ்யம் என்கிற மேன்மையாக எப்ப மாறுறீங்களா, அவருடைய வருகையில. ஹல்லேலூயா. முழுவதும் புளிப்புள்ளதாக மாறணும்னு சொன்னா அதற்கு காலம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். அது எந்த காலம் வரைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது? 5:23 1 தெசலோனிக்கேயர்ல அவர் வரும்போது நீங்கள் குற்றமற்றவர்களாக இருக்கணுமா. அப்போ தயிர் தான், ஆனா அது எப்படி இருக்கணும்? முழுவதும் புளித்த அளவில் இருக்கணும். இல்லைன்னா பாதி உறைஞ்சி பாதி சரியில்லாம பாதி இருந்தா அவர் வரும்போது, இப்ப நாம் உதாரணத்துக்கு வைப்போமே, நான் இன்னைக்கு நைட்ல உரம் ஊத்தி ஒரு பால்ல ஊத்தி அது நாளைக்கு காலைல தயிராக மாறும்னு நினைச்சிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். நான் காலைல வந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்குது? சரியா இல்ல. காரணம், சரியான பாத்திரத்துல வச்சிருக்க மாட்டோமா இருக்கும். இல்லைன்னா 10 மணி நேரம் இருக்க வேண்டியது 8 மணி நேரத்திலேயே எடுத்துருவமா இருக்கும். இப்படி எடுக்கும்போது அது சரியா பாதி புளிச்சு பாதி புளிக்காம இருந்தா அது யூஸ் பண்ண மாட்டோம். அப்படிதானே? ஏதாச்சும் செய்து பார்ப்போம் யோசிப்போமா? பாலா இருந்தா கூட யோசிப்போம். நம்ம என்ன எடுத்து களைந்து போட்டு விடும். இதே போல அவர் வரும்போது நீங்கள் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். முழுவதும் புளித்து மேன்மையாக பரலோக ராஜ்யமாக இருக்கிற பட்சத்தில் அது என்னதெல்லாம்? ஆவி, ஆத்துமா, சரீரம். அதுதான் முதலே சொன்னேன். 3 படிமா எப்படி இருக்கணுமா? அதற்குள்ளதான் தேவனுடைய ராஜ்யம் வைக்கப்படுகிறது. இந்த 3 படியும் புளித்து அழகாக இருக்கிற பட்சத்தில் அவர் வரும்போது சொல்லுவார், புளிச்சிருக்குது, நான் என்ன செய்றேன், இதை சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, நான் பிரெட் ஆக இதை சுட போறேன், என் வீட்டுக்குள்ள இதை கொண்டு போக போறேன், நான் இதை கூட்டிட்டு போக போறேன். அவர் மேன்மையாக உங்களை கனமாக அதை எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். ஹல்லேலூயா. இல்லாத பட்சத்துல இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் விரும்பினது படி இதை மாறவில்லை, நாம் எடுத்து களைஞ்சி போட்டுட்டு போயிடுவாரு. ஹல்லேலூயா. நீங்கள் பாதுகாப்பானவர்களாக இருக்கணும். விசுவாசிக்க அவிசுவாசிக்க சமமே என்று வேத புஸ்தகம் எழுதப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. நாம என்ன, இவங்க மற்றவங்களுடைய பழக கூடாதுன்னு சொல்றாங்க, மற்றவங்களுடைய கேட்க கூடாது
கூடாதுன்னு சொல்றாங்க, மற்றவங்களோடு கூட கூடி நடக்க கூடாது என்று சொல்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்கள் பரிசுத்தமாக பாதுகாக்கப்படணும்னா, நீங்கள் எச்சமானன் வரும்போது பிரயோஜனமான பிரெட்டாக மாறணும்னா சில காரியங்கள் நமக்கு வைக்கப்பட்டு இருக்கு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனைக்கு போகணுமா? போகும்போதுதான் இந்த தயிர்ல உள்ள புளிப்பு என்ன செய்யும்? ஏறிக்கிட்டே இருக்கும். அது சரியான அந்த கண்டிஷன், அந்த வெதர்ல வச்சாதான் இது புளிக்கும். சும்மா எங்கேயோ கொண்டு வச்சுட்டா புளிக்காது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையின் மேன்மையை குறித்து சிந்தியுங்கள். பரலோக ராஜ்யம் என்பது நல்லது, ஆனால் நீங்கள் பாதுகாப்பானவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்று படிமாவும் எப்படி இருக்கணும்? என்னுடைய ஸ்பிரிட், சோல், பாடி. புளிப்பாக்கப்பட்ட மாவுக்கு செய்கிற என்னது? புளிப்பாக்கப்பட்ட மாவினால் செய்யப்படுகிற சில பிரெட் இப்படிப்பட்டவர்களுக்கும் புளிப்பில்லாத மாவினால் செய்யப்படுகிற சில மாவுக்கு என்ன இருக்குது? பெருத்த வித்தியாசம் இருக்குது. புளிப்பாக்கப்பட்ட மாவு இறைச்சியும் உப்பிக்கிட்டே போவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க நம்மளெல்லாம் ஆண்டவர் எப்படி மாற்ற விரும்புகிறார்? எப்படி மாற்ற விரும்புகிறார்? புளிப்பா. அப்ப நாம எப்படி போயிட்டே இருப்போம்? உப்பிட்டே இருப்போம். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்திருக்கும், கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்? நாமெல்லாம் எப்படி இருப்போம்? நேற்று இருந்த மாதிரி, இன்றைக்கு இருந்த மாதிரி இல்ல இருக்க போறது இல்ல. அந்த புளிப்பு எனக்குள்ள வைக்கப்படும் போது நான் உப்ப தொடங்குகிறேன். அல்லேலூயா. அடுத்து பொங்கி என்ன செய்வேன்? பெருசாக மாறிக்கிட்டு இருப்பேன். அல்லேலூயா. அப்ப எனக்கு என்ன இருக்கும் தெரியுமா? எனக்கு அந்த புளிப்பில்லாதமா பிளாட்டா இருக்கும். அதுல பெரிய மாற்றம் தெரியாது. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், என் வாயினால அறிக்கைட்டேன்னு சொன்னா நான் என்ன தொடங்க என்னுடைய வாழ்க்கை நடக்க போறது? பொங்கி 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 நான் பொங்கிக்கிட்டே இருப்பேன் அவருடைய வருகை வரைக்கும். அல்லேலூயா. என்னை யாரும் அடக்கி வைக்க முடியாது, என்னை யாரும் நிறுத்தி வைக்க முடியாது. காரணம், அந்த புளிப்புள்ள அந்த அப்பம் எனக்குள்ள வைக்கப்பட்டபடினாலே நான் தினந்தோறும் ஒரு நுரை, நீங்க அதுக்கு அந்த சில அந்த தயிரை போய் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும், அது என்ன வரும்? சில பபிள்ஸ் வரும். அது ஒரு மாற்றம் இருக்கும். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கும் அவர்கள் பெருகல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னா அந்த சரியான புளிப்பு அவர்களுக்குள்ள என்ன செய்யப்படல, வைக்கப்பட வேண்டிய அர்த்தம். நேற்று இருந்த மாதிரி என்ன இருக்கிறான், நேற்று இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நடக்கிறான், நேற்று இருந்த மாதிரி பிரதர் சொன்ன மாதிரி சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறான், சினிமா பார்த்தாலும் பார்க்காவிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு தெரியானா அவனுக்குள்ள என்ன வரல? புளிப்பு வரவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. வீட்டுக்கு வந்த மருமக அவங்க வீட்டுல கெட்ட வார்த்தை பேசுற மாதிரியே மாமியார பேசுறா, மாமியார பேசுற மாதிரியே அம்மா பேசுறா. அவங்க மாற்றம் வந்திருந்தா அவங்க உப்பிக்கிட்டே போவாங்க. அல்லேலூயா. சிலர் பாவத்தினால உப்புவாங்க, அப்படி உப்பிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த அனுபவத்தில் மாற்றம், பேச்சில் மாற்றம், பார்வையில் மாற்றம், கேள்வியில மாற்றம் யாருடைய வாழ்க்கையில உண்டாகும்? புளிப்பாக்கப்படுகிற அந்த தயிர்ல ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். நாள்தோறும் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஜீவனுள்ள மாதா எதுக்குள்ள வைக்கப்படணும்? ஆவி ஆத்மா சரீரக்குள்ள வைக்கப்படணும். ஜீவன் இல்லாத கொண்டு வச்சா உரதான், உரமோரின்னு நினைச்சுக்கிட்டு எதையோ கொண்டு ஊத்தி விட்டா அடுத்த நாள் பார்த்தா எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. அது ஒருவேளை கெட்டு போயிருக்கும், இல்லைன்னா சரியாகவே இருக்காது. அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல மோர்தான், நல்ல உரம் மோர்தான் உற்றுக்கின்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? என் வாழ்க்கையின் மாற்றம். அல்லேலூயா. என் வாழ்க்கையின் ஜீவிதம். நான் பெருசாகிட்டே இருப்பேன். என் 2 மாடி வீடா, நான் என் வீடு 4 மாடியாக மாறும். அல்லேலூயா. ஒரு கார் வச்சிருக்கிறியா, 4 காராக மாறும். அல்லேலூயா. உனக்கு முன்னால யாரும் சொந்த பந்தம் இருக்க மாட்டாங்க. இனிமேல் உப்பிக்கிட்டே இருக்கும்போது பல சொந்தங்கள் வருவாங்க, விசுவாசிங்க வருவாங்க. இப்படி என்னுடைய வாழ்க்கை என்பது என்னவாகும்? ஒரு சின்ன கட்டத்துக்குள்ள இருக்காது, பெரிதாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம் வார்த்தை பேசுகிற வார்த்தைகள் மாறும், என்னுடைய பார்வை மாறும். இப்படி மாறி மாறி மாறி. காரணம் என்ன தெரியுமா? எனக்குள்ள இருந்தும் என்னத்தை எடுத்து அங்க வைக்கணும். எனக்குள்ள இருந்து கொஞ்சம் உரமர எடுத்து என்ன ஒரு பாலுக்குள்ள ஊற்றணும். இதுதான் தேவ திட்டம். அப்ப நான் நல்ல ஒரு உரமரம் இல்லைன்னா ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது? என்ன எடுத்து பயன்படுத்தவே முடியாது. பலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை பயன்படுத்தவில்லை, நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், 40 நாள் 45 நாள் எப்படி எல்லாமோ உபவாசிக்கிறாங்க. ஆனா ஊழியத்தில் சில மாற்றம் இல்லை, அவர்கள் தரிசனங்களில் சில மாற்றம் இல்லை, அவர்கள் செய்கிற காரியங்களில் ஒரு மாற்றமும் இல்லை. அன்றைக்கு இருந்த மாதிரி இன்றைக்கு இருக்கிற காரணம் நல்ல உரமர உங்களுக்குள்ள என்ன செய்யல ஏற்றுக்கொண்டிருந்தால் மாற்றமே கிடையாது. கர்த்தரை நாம் குற்றப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவை குற்றம் சொல்ல முடியுமா? சாத்தானாலே குற்றம் சொல்ல முடியவில்லையே. அப்படி அந்த நல்ல உரமர எனக்குள்ள ஊற்றப்பட்டிருந்தா நான் நிச்சயமாக என்ன செய்திருப்பேன்?
பெருகிட்டே இருப்பேன். பெருக்கம், பெரிய பிரெட், பெரிய இதமாக மாறிக்கொண்டே இருக்க. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:11 படிங்க. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா? தேற்றணுமா? அடுத்து என்ன செய்யணுமா? பக்தி விருத்தி உண்டாக்கணுமா? அப்போ எனக்குள்ளே பரலோக ராஜ்யம் என்கிற அந்த உரம் ஊத்தியாச்சு. நான் புளிப்பானவனாக மாறுகிறேன். நான் புளிப்பானவன் என்ன செய்யும்? நான் புளிப்பானவனா சில காரியங்களை செய்வேன். என்ன காரியம் செய்யறேன்னா, வேதத்திலே ஆவியானவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? ஒருவரை ஒருவர் தேற்றுங்களா. அல்லேலூயா. புளிச்சவங்க என்ன செய்வாங்க? மற்றவங்களை தேற்றுவாங்க. அப்ப புளிக்காதவங்களோ மற்றவங்களை என்ன செய்வாங்க? அடிச்சு அமர்த்தி தாழ்த்தி அவர்களை என்ன செய்வாங்க? மோர்னால உரம் ஒரு நாள் ஊற்றப்படாதவங்க. அப்படிதானே? சொல்லுங்க. ஒருவரை ஒருவர் தேற்றுவாங்க, அடுத்தவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக பேசுவாங்களா? சொல்லுங்க. அப்போ நீங்கள் இப்பொழுது என்ன நிலைமையில இருக்கிறீங்க? மற்றவங்களை தேற்றுறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? இது எங்க ஊழியக்காரங்க காரியம், எங்க பாஸ்டர் செய்வாரு, பாஸ்டர் அம்மா செய்யறாங்க, நாங்க போனோம், நல்ல கை தட்டணும், 20 நிமிஷம் ஆராதிக்கணும், உள்ளதை கொண்டு அங்க போடணும், பிறகு எழும்பி வரணும், மிச்சம் அவங்க பார்த்து விடுவாங்க. நோ 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 நோ. இது அவங்க புளிப்பா இருக்கிறாங்கன்னா அவங்க ஊழியத்தை செய்யட்டும். நீங்க புளிப்பாக மாறி இருப்பீங்கன்னா நீங்க இதை செய்வீங்க என்று வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம புளிச்சிருந்தா நொர வந்துரும். வாய் சும்மா என்ன செய்ய முடியாது, மூடி வச்சுட்டு இருக்க முடியாது. கேஸ் வந்துடும் வெளியே. அந்த கேஸ் என்ன செய்யணும்? மற்றவங்களை என்ன செய்யும்? தேற்றும். அல்லேலூயா. ஒருத்தர் தேற்றப்படாத அனுபவத்தில், குற்றீராக இருக்கிற அனுபவத்தில் ஒருவரை பார்க்கிற பட்சத்தில் இருதயத்தில் இருந்து வார்த்தைகள் அப்படியே பொங்கிடும். அல்லேலூயா. அவர் தேற்றுகிற வார்த்தைகள் உண்டாகிடும். அப்படி அடுத்தது, ஒருத்தன் பக்தி விருத்தியில் குறைவுபட்டவராக காணப்படுகிற பட்சத்தில் அவரை பக்தி விருத்தி உண்டாக்கும்படியாக நிறைய காரியத்தை பேசுவோம். அல்லேலூயா. இல்லைன்னா அவன் பாவி, அவன் சரியில்லை, நான் சொன்னேன் கேட்கல, இதெல்லாம் பேசுறவங்க இருப்பாங்க. அவங்க சரியான விதத்தில் தேவனுடைய ராஜ்யம் என்கிற அந்த புளிப்புள்ள மாவினால் நிறையப்படாதவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடிச்சு அடிச்சு தாக்குறாங்களா, குற்றீராக மாற்றுகிறார்களா? இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டா இவன் எந்த பரலோக ராஜ்யம் என்கிற அந்த புளிப்புள்ள மாவை உடையவனா இல்லை உலக அந்த புளிப்பானால் நிறைந்தவனாங்கிறத நீங்கள் கண்டுகொள்ளலாம். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே, ரட்சிப்பின் அனுபவத்தை உடையவர்களே, ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் ஒருவரை ஒரு தேற்றணுமா? மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக பேசணுமா? பேசவில்லை அந்த எஜமான் வருவாரு, இந்த பால் என்ன செய்யணும்? சரியா புளிக்கல் தூக்கி போட்டு போயிடுவாரு. காத்திருக்கிறதுக்காக காத்திருக்கிறீங்க, பரலோக ராஜ்யத்திற்காக காத்திருக்கிறீங்க. பரலோக ராஜ்யத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம். அல்லேலூயா. உங்க பாஸ்டர் விட்டுங்கம்மா, அவங்க செய்துட்டு போட்ட அவங்க ஊழியத்தை, உங்களுக்கும் எனக்கு வைக்கப்பட்ட ஊழியத்தை நல்ல விதங்களில் புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. கொலோசியர் 2:7 படிங்க. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, அதாவது நீங்கள் விரும்பின பிரகாரம் அல்ல, உங்களுக்கு சொல்லப்பட்ட விதம், அதாவது உங்களுக்குள்ளே ஒரு புளிப்பு வைக்கப்பட்டது, அதன் அடிப்படையில் நீங்க என்ன செய்யணும்? பெருகணும். எதுல பெருகணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூட எதுல பெருகணும்? விசுவாசத்தில், அறிவில் பெருகணும். அல்லேலூயா. அப்ப நொதி உண்டாச்சுன்னா, நொதி எனக்குள்ளே அந்த சரியான புளிப்பு வைக்கப்பட்டிருக்கிற பட்சத்தில் நான் நொதிக்க தொடங்குவேன். நொதிக்க தொடங்கும் போது நான் பெருகுவேன். எதுல பெருகணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூட விசுவாசத்துல பெருகணுமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வானத்தின் அப்பம், வானத்திலிருந்து வந்த அப்பம், அந்த புளிப்புள்ள மா உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டு நீங்கள் நொதிக்க தொடங்குவீர்களானால், அதாவது நீங்கள் புளிக்க தொடங்குவீர்களானால், உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஸ்தோத்திரம் சொல்லுகிறதாக மாறும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. கஷ்டம், ஸ்தோத்திரம். சாப்பாடு இல்ல, ஸ்தோத்திரம். உங்களுக்கு வியாதி, ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க. பெரிய பாடுகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வருகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க. காரணம், எனக்குள்ளே வைக்கப்பட்டது ரட்சகரும் ஆண்டவரும் மீட்பரும் வைக்கப்பட்டிருக்க. அவர் என்னோடு கூட ஒன்றாக கலந்து விட்டபடினாலே வேறொரு வார்த்தையினுடைய வாயிலிருந்து புறப்படாது. கஷ்டத்தின் மத்தியில் ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு கூட விசுவாசத்தில், விசுவாசம் என்றது என்னது? காண்கிறவைகளை நம்புறது. விசுவாசம் காணாதவைகளை நம்பி அதுல நான் பெருகிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்ப நான் நாள்தோறும் புளிப்புள்ள ஒரு மாவாக அந்த நொதித்தல் நான் நொதிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் தயாராக மாறிக்கிட்டே இருப்பேன் நாள்தோறும். அல்லேலூயா. அப்போ அந்த அது நொதிக்க தொடங்கும். நொதிப்பு தான் என்னது? ஸ்தோத்திரத்துல பெருகுகிறது. அவ்வளவு நம்ம ஊற்றி வைத்த அளவு இருக்காது, நாம் எதிர்பார்க்காத அளவில் பெருகிக் கொண்டே இருக்கும். 2 கொரிந்தியர் 2:14 படிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அறிகிற அறிவு. அப்போ இதுக்கு என்ன வரும்? பாலுக்கோ தயிருக்கு என்ன உண்டு? ஒரு வாசனை உண்டு. நம்ம மனத்தை பார்த்தோன்னு என்ன சொல்லிடுவோம், அப்படித்தானே? பாலுக்கு தனி ஸ்மெல் உண்டு, தயிருக்கு தனி ஸ்மெல் உண்டு. ஆனா அப்போ பரலோக ராஜ்யம் எனக்குள்ள வந்தாச்சு, நான் புளிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நாள்தோறும். அப்ப எனக்குள்ள ஒரு வாசனையின் வித்தியாசம் வந்து விடும். அது என்ன வாசனையா? அவரை வெளிப்படுத்துகிற ஒரு வாசனை என்னிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வாசனை வெளிப்படுத்த விரும்புகிறீங்க? வெளிப்படுத்தாத பட்சத்துல பலர் என்ன செய்றாங்கன்னா, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எங்க ஊழியக்காரங்க செய்வாங்க, எங்க பாஸ்டர் அம்மா செய்வாங்க, எங்க ஸ்தாபனம் செய்யும் என்று பலர் உங்களை முடக்கி கொண்டு இருக்கிறீங்க. இல்லை, ஸ்தாபனத்துக்கு அடிமையாக ஒருவேளை நீங்கள் இருக்கிறீங்களா இருந்தால், நீங்கள் புளித்த மா இல்லாதபடி வெறும் பாலாக இருந்து கொண்டு இருக்கிறீங்க அர்த்தம். நீங்க புளிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு வாசனை வெளிப்படுமா? அல்லேலூயா. என்ன வாசனையா? அவரை வெளிப்படுத்துகிற என்னிலிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அது என்னவாக இருந்து விட்டு போகட்டும், மற்றவரை தேற்றுகிற காரியமாக இருக்கட்டும், மற்றவருடைய பக்தி விருத்திக்காக பேசுகிறதாக இருக்கட்டும், வியாதிகளுக்காக ஜெபிக்கிறதாக இருக்கட்டும், இப்படி எத்தனை காரியங்களாக இருந்தாலும் விசுவாசத்தில் ஸ்தோத்திரத்தில் பெருகுகிற காரியமாக இருக்கட்டும், அந்த வாசனை என்னிலிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ உங்களிலிருந்து இந்த வாசனை வெளிப்படவில்லையா? உங்களால் வெளிப்படுத்த முடியவில்லையா? நீங்கள் இருக்கிற சபைகளாக இருக்கட்டும், நீங்கள் இருக்கிற குடும்பமாக இருக்கட்டும், நீங்கள் பழகுகிற சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்த உங்களால் முடியவில்லையா? சூழ்நிலைகளை நீங்கள் குற்றம் சாட்டிக் கொண்டிராதீர்கள். அவர் வரும்போது மூன்று படியும் புளிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. புளிக்கலன்னா வாசனை வராது, புளிச்ச இடத்துல வாசனை வரும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க புளிச்சவங்களா? புளிக்கலையா? புளிக்கலனா பரவாயில்ல, புளிக்கும்படியாக இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களை வாசனை உள்ளவர்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அடுத்து யாத்திராகமம் 16:31. அப்போ இந்த தயிர் புளிக்குதுன்னு சொன்னா அதுக்கு என்ன உண்டாகிவிடும் தெரியுமா? ஒரு ருசி உண்டாயிரும். இல்லையா? இல்லையா? பாலுக்கும் தயிருக்கு என்ன உண்டு? ஒரு ருசியில் வித்தியாசம். நாம் சொல்லி ஒரு பார்க்கறதுல நாம சரியா சொல்ல முடியலனா எடுத்து வாயில வச்சோன்னா சொல்லிடுவோம். அப்படியே யாத்திராகமம் 16:31. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்திலிருந்து வந்த மன்னாவாக இதை சாப்பிட்டாங்க. இதுக்கு பேர் என்னது? மன்னா. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தான் வானத்தில், உங்க ஆளு வானத்திலிருந்து வந்த மன்னா உங்களுக்கு கொடுக்கல, நான் தான் எங்க இருந்து வந்தவன்? வானத்திலிருந்து வந்த மன்னா என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ உலக பிரகாரமான வானத்திலிருந்து வந்த மன்னாவுக்கு ஒரு டேஸ்ட் இருந்துன்னா, வானத்திலிருந்து வந்த பரம தகப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன உண்டு? ஒரு ருசி உண்டு. அப்ப அந்த ருசி எனக்குள்ள வந்தாச்சு. அப்ப நானும் ருசி உள்ளவனாகத்தான் மாறுவோம் மற்றவங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மன்னாவுக்கே ருசி இருக்குமே, ஆனால் அவர் வானத்திலிருந்து வந்த அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ஒரு ருசி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப அந்த ருசியை எடுத்து எனக்குள்ள வச்சாச்சு. நான் கசப்பாக இருப்பேனே, ஆனால் நான் எதை ஒப்புக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். நான் என்னை புளிப்பதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கவில்லை என்று அர்த்தம். அப்படிதானே? அல்லேலூயா. நான் புளிக்கிற பட்சத்தில் எனக்குள்ள என்ன வந்துடும்? அந்த முதல் வைத்த அந்த மாவுக்குள் இருந்த ருசி எனக்குள்ள என்று, அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த ருசி நிச்சயமாக என் மூலம் வெளிப்பட்டு விடும். ஹல்லேலூயா. அநேகர் மூலம் பலர் கசப்பை அனுபவிக்க வேண்டிய சூழலை, மருமகள் மாமியாருக்கு கசப்பாக இருக்கிறார், மருமகன் மாமனாருக்கு கசப்பாக இருக்கிறார், ஊழியக்காரன் விசுவாசிகளுக்கு கசப்பாக இருக்கிறாங்க, விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு கசப்பாக இருக்கிறார். நீங்கள் எவ்விதமாக நிரப்பப்பட்டவர்கள்? எந்த மாவினால் நிரப்பப்பட்டது? வானத்திலிருந்து வந்த மன்னாவில் நிரப்பப்பட்டவர்கள், உலகத்தினால் நிரப்பப்பட்டவர்கள். நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. அப்ப வானத்து மன்னாவுக்கு என்ன இருந்தது?
ருசி இருந்தது. அதை காட்டிலும் மேன்மையான வானத்திலிருந்து வந்த அப்பம். அவர் எனக்குள்ளே வருகிற பட்சத்துல என்னிலிருந்து ருசி மட்டுமே வெளிப்படும் மற்றவங்களுக்கு. அல்லேலூயா. அடுத்து என்னாகமம் 11:7. அதுக்கு என்ன உண்டு? அந்த மன்னா கொத்துமல்லி விதயம் மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. அன்றைக்கு மோசே கொடுத்த மன்னாவுக்கு என்ன இருந்தது? ஒரு கலர், முத்துக்களை போன்ற ஒரு கலர் இருந்துதான். அந்த கலரை வச்சுதான் இவங்க ரொம்ப முத்துக்களை போல உள்ள ஒரு கலர் அந்த மன்னாவுக்கு இருந்தது. அப்போ வானத்திலிருந்து வந்த அப்ப யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது புளிப்புள்ளமா. அந்த புளிப்புள்ளமா 3 படி மாவாகிய எனக்குள்ளே வைக்கப்பட்டு நான் புளிப்பாக மாறுகிறேன். அப்ப எனக்கு என்ன உண்டு? ஒரு கலர் உண்டு. அல்லேலூயா. பலர் நீங்க நினைக்கிறீங்க நான் கலர் சரியில்லை, என்னுடைய வாழ்க்கை சரியில்லை, பல்லு சரியில்லை, என்னுடைய பேச்சு சரியில்லை, நான் எவ்வளவு விலை உயர்ந்த வஸ்திரங்கள் உடுத்தாலும் அநேகர்கள் வந்து பொண்ணு பார்த்துட்டு போறாங்க, ஒருத்தனும் கெட்ட மாட்டேங்கிறான். இல்ல அநேக ஆண்கள் நினைக்கிறீங்க நான் விரும்புகிற பிரகாரமாக இல்லை என்று நினைக்கிறீங்க. ஆனா பரலோகம் உங்களுக்கு என்று ஒரு கலர் வைத்திருக்கிறது. அல்லேலூயா. வானத்திலிருந்து வந்த அப்பமாகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அவனுக்கு என்று ஒரு கலர் கொடுக்கப்படுகிறது. காரணம், அந்த மோசையினால் வனாந்தரத்திலே உண்டாக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த மன்னாவுக்கு என்று ஒரு விசேஷித்த கலர் இருந்தது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து என்கிற புளித்தமா எனக்குள்ள வரும்போது நான் எவ்வளவு மேன்மையான கலர் உள்ளவனாக மாறினேன். அல்லேலூயா. கலர் உண்டு, ருசி உண்டு, அது என்ன உண்டு? மனம் உண்டு. எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். மீண்டுமாக இந்த செய்திக்கு தொடர்புடையதாக ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒரு மனிதனுடைய, அதாவது ஒரு மனுஷியுடைய வாழ்க்கையை குறித்து திட்டமும் தெளிவுமாக உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை படிப்போம். அப்ப செய்திகளை கேட்ட நீங்க எவ்விதமாக இருக்கிறீங்க, எவ்விதமாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ரூத் 1:6. தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் ரூத் என்கிற சகோதரி யாரோட வருகிறார்? நகோமி கூட வரும்போது மற்ற மருமக்கள் மாறெல்லாம் அந்த மாமியாரை விட்டு போயிடுவாங்க. அப்போ ரூத் என்கிற ஒரு சகோதரி தன்னுடைய மாமியார்கிட்ட சொல்றாப்ல, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. இவள் யாருன்னு சொன்னா ஒரு மோவாபிய ஸ்திரீ. ரூத்து பேரு என்ன பேர் ரூத்தாக இருந்தாலும் இவள் வேற ஜாதி, இவள் வேற தெய்வங்களை ஆராதித்துக் கொண்டிருந்தவங்க. ஆனா மாமியாரோட வரும்போது என்ன செய்யறாங்கன்னா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவனாக இருக்கட்டும், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனமாக இருக்கட்டும் என்று அந்த ரூத் நகோமியோடு கூட இவள் ஐக்கியப்படுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறாள். ஹல்லேலூயா. அப்ப மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் என்பவள், மீண்டுமாக நீங்க அதுல படிச்சா உங்களுக்கு தெரியும், அந்த ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியும் இல்லையா, போவாசோடு கூட இணைகிறாள். அல்லேலூயா. போவாஸ் என்ன செய்றாப்ல? போவாஸ் வந்து ரூத்தை என்ன செய்றாப்ல? மேரேஜ் பண்றாப்ல. மேரேஜ் பண்ண பிறகு அதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா மோவாபிய ஸ்திரீ ரூத், மோவாபிய ஸ்திரீ ரூத் என்று அங்கே அவளை குறித்து எழுதப்பட்டு இருக்கும். ஆனால் மத்தேயு 1:5 படிங்க. மத்தேயு 1:5. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். போதும். இங்கே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு எழுதும் போது அந்த ரூத்தை எப்படி எழுதல? மோவாபிய ஸ்திரியாக அங்கு எழுதப்படவில்லை. ரூத் யாருடைய மனைவியா? போவாசுடைய மனைவி என்று அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. போவாசின் மனைவியாகிய ரூத் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அல்லேலூயா. ஒரு காலத்தில் இந்த சகோதரி எப்படி இருந்தாங்க? மோவாபிய ஸ்திரியாக இருந்தாங்க. ஆனா இவங்க நீங்க பால் வச்சுடுங்களா, இது ஒரு பாலாக இருந்தது. இந்த பாலுல இந்த தயிரா இந்த உரமோர் யாரு? போவாஸ் கொண்டு ஊத்திட்டாங்க. ஊத்துன உடனே இவங்க எந்த ஜாதியாக மாறிட்டாங்க? உன் ஜனம் என் ஜனம், உன் ஜனங்கள் என் ஜனங்கள் என்று சொல்லி இவர்கள் ஒன்றாக பார்த்து ஹிஸ்டரி எழுதுறவங்க இவளை ஒரு மோவாபி ஸ்திரியாக பார்க்க முடியல. இவளை ஒரு யாருடைய? போவாசுடைய மனைவியாக கணக்கிடுகிறார்கள். அல்லேலூயா. அந்த சகோதரியுடைய பேர் ஆண்டவருடைய வம்ச வரலாறு பட்டியலில் வந்து விடுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, உங்க வாழ்க்கை எவ்விதமாக இருக்கலாம், உங்களுடைய ஜீவிதம் எவ்விதமாக இருக்கலாம், நீங்கள் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு அந்த புளிப்புள்ள மாவோடு
மாவை உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் அந்த ரூத்துடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுவது நிச்சயமான காரியம். ஆண்டவர் திட்டமாக சொன்னார், இந்த ரூத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று அவர் சொன்னார். காரணம், உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. உங்க சிந்தனையிலே மாற்றங்கள் தேவைப்படுகிறது. இவள் மோவாபியருடைய பழக்க வழக்கங்களை எங்கே கொண்டு வரவில்லை. அவள் மாமியார்கிட்ட போன பிறகு, போவாசிட்ட போன பிறகு, தெரியுமா எங்க வீட்டுல எல்லாம் கொஞ்சம் செல வச்சிருந்தோம், எங்க தெய்வங்களுக்கு இப்படி எல்லாம் நாங்க பலி செலுத்தோம், வாயே அதை மாதிரி செய்வோன்னு சொல்லவே இல்ல. அல்லேலூயா. போவாசுடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம், போவாசுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம் என்று சொல்லப்பட்டபடினாலே அந்த சகோதரி புளிப்புள்ள மாவாக மாறினாள். போவாசையும் ரூத்தையும் பிரித்து பார்க்க முடியாதபடி, ஹிஸ்டரி எழுதுறவங்க எல்லாம் அவளை ஒரு மோவாபியாக பார்க்காதபடி அந்த இஸ்ரவேல் ஜனமாகவே பார்க்க தொடங்கி விட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சகோதரியை குறித்து ஆசீர்வதிக்கிறவங்க எப்படி ஆசீர்வதிப்பாங்க தெரியுமா? யாக்கோபுடைய 2 மனைவி அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை கட்டி எழுப்பினது போல இவள் ரூத்தின் போல் கட்டி எழுப்புவாளாக என்று அவன் யாக்கோபுடைய மனைவிக்கு ஈடாக இங்கே எழுதப்படுகிறாள். காரணம் என்ன? இந்த சகோதரி என்ன சொன்னாங்க? வான் ஜனம் வான் தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் அந்த மெர்ஜ் ஆகிறதுக்கு, ஐக்கியப்படுகிறதற்கு, தங்களுடைய சரீரத்திலாக இருக்கட்டும் சிந்தனையிலாக இருக்கட்டும், நான் ஒரு மோவாபி எழுகிறது உதறி போட்டு விட்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஐக்கியப்பட்டு விட்டார். சகோதரா, சகோதரி, அம்மாமாரே, ஐயாமாரே, கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களே, ஒருவேளை நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியப்படவில்லை, பாவம் என்னை பிரித்து விட்டது, பாவம் என்னை ஆண்டவருக்கும் என்னை தூரப்படுத்தி விட்டது என்று ஒருவேளை நீங்கள் ஒரு மோவாபிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்களை மீண்டும் அழைக்கிறார். போவாஸ் என்கிற அந்த நல்ல இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இந்த காலை வேளையிலும் ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த புளிப்புள்ள மாவை உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுக்குள்ளே வந்து விட்டால் உங்களுடைய மோவாபிய வஸ்திரம் களையப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தினுடைய வஸ்திரம் உங்களுக்கு வந்துவிடும். ஹிஸ்டரியில் உங்களுடைய பேரும் எழுதப்படும். ஆமென். அவர் வரும்போது அவர் மோவாபியராக உங்களை பார்க்க மாட்டாங்க, சாரி, போவாசுடைய மனைவியாக உங்களை பார்த்து ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. புளித்தமா மற்ற மாவை புளிப்புள்ளதாக மாற்றும். அல்லேலூயா. நீங்க பிரயாசப்படுறீங்க, நான் எப்படியாவது புளிக்கணும், காலையில் 5 மணி 7 மணி வரைக்கும் சோமனா புளிச்சிருவானா, இல்லனா காலைல 2 நாள் உபவாசம் போட்டா புளிச்சிருவானா, இல்லனா இந்த சபைக்கு போனா புளிச்சிருவானா, இந்த பாஸ்டர் கை வச்சா புளிச்சிருவானா? நோ 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 நோ, நீங்க புளிக்க மாட்டீங்க. வாழ்க்கையில ஒரு மாற்றம் பாலாத்தான் இருக்கும். அந்த புளிப்புள்ள மாவாகிய பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்துட்டா யாரும் கை வைக்க வேண்டாம், நீங்க புளிச்சிருவீங்க. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை மாறிடும், உங்க வாசனை மாறிடும், உங்களுடைய ருசி மாறிடும், உங்களுடைய டேஸ்ட் மாறிடும், கலர் மாறிடும். சகலத்தை மாற்றுவதற்கு அந்த புளிப்புள்ளமா வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. என்ன ஒன்று ஒரு படிச்சு முடிச்சிடலாம். என்ன ஒரு புளித்த மாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். மார்க் 8:15 படிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். பரலோக ராஜ்யம் என்பது புளித்தமா என்று சொல்லுகிறார். அந்த புளித்தமா 3 படி மாவுக்குள்ளே அடக்கி வைக்கும் போது புளிப்பாக மாறும். அதாவது பூமியிலே பரலோக ராஜ்யம் வெளிப்படுத்தப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிதானே? அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் மேலிருந்து வந்து புளிப்புள்ள கொஞ்சமா 3 படி மாவாகி எனக்குள்ள அது வைக்கப்படுகிறது. அப்ப நான் முழுவதும் புளிச்சிட்டேன்னா என்னை பார்க்கிறவங்க எதை தான் பார்ப்பாங்க? பரலோக ராஜ்யத்தை தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. காரணம், இயேசுவின் வார்த்தையை பேசுகிறேன், இயேசுவின் வாசனை என்னிலிருந்து வெளிப்படுகிறது, இயேசுவின் ருசி என்னிலிருந்து வெளிப்படுகிறது. நான் நொதித்து நொதித்து பெரிதாக மாறிக்கொண்டே இருக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் என்னுடைய வீட்டிலே வருகிறது, மகிமையும் மேட்சியும் என்னை பின்பற்றுகிறது. காரணம், என்னால் உண்டானதல்ல, அந்த புளித்த மாவில் உள்ளவைகள் என்னிலே வெளிப்படுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு புளித்தமா, 2 விதமான புளித்தமாக பேசுகிறார். எனவே பரிசேயருடைய புளித்தமா, ஏரோதின் புளித்தமாவை. அதாவது என்ன சொல்றான்னா, பரிசேயருடைய புளித்தமாவை உனக்குள் நீ என்ன செய்யாத, ஏற்றுக்கொள்ளாத. ஏரோது, அதாவது தேசத்தை ஆளுகிறார்கள் அல்லவா, இந்த ஆளுகையில் உள்ளவர்களுடைய புளித்தமாவை நீ உனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாதே. ஏற்றுக்கொண்டால் நான் ஒரு நாள் வருவேன், வரும்போது என்னுடைய பார்வையில் நீ என்ன எப்படி இருக்க மாட்ட, புளிச்சிருக்க மாட்ட. அல்லேலூயா. ஏரோதின் புளித்தமாவும் பரிசேயருடைய புளித்தமாவும் உனக்குள்ள இருந்தா நீ புளிக்க மாட்ட. நான் விரும்புகிற மாதிரி நான் உன்னை தூக்கி குப்பையில போட்டு போயிடுவேன், நீ பிரயோஜனம் இல்லாத மாறிடுவேன். அதுக்காக என்ன செய், பரலோகத்திலிருந்து வந்த புளித்தமாவை உனக்குள்ள ஏற்றுக்கொள். பரிசேயருடைய புளித்தமா, இதை கர்த்தருக்கு சித்தமான நிறைய படிக்கணும். இது காரணம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பரிசேயருடைய புளித்தமாவை வைத்துக் கொண்டு நம்மளை புளிப்பாக்கி ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக காட்டிக்கொள்ள வெள்ளை வெள்ளையும் போட்டுட்டு நிக்கிறோம் இன்னைக்கு.
அல்லேலூயா. அடுத்து ஏரோதின் புளித்தமா, அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்கள் சொல்லுகிற காரியம் நமக்குள்ளே வந்து நம்மை ஒரு பெந்தேகோஸ்து இல்லனா ஒரு புரோட்டஸ்டன்ட் இல்லனா ஒரு ஆர்சி இல்லனா ஒரு சிஎஸ்ஐ இவ்விதமாக நம்மளை மாற்றி வைத்து இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அது என்ன வராது? கெட்ட வாடை தான் வரும். தயிர்ல உள்ள நல்ல வாடை அது வராது. நம்ம நிறைய பேர் நல்ல பேர் ஆபிரகாம் ஈசாக்குன்னு பேர் வச்சுக்கிட்டு என்ன செய்றாங்க? அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, அருவருப்பாக நடக்கிறாங்க. அதே போலதான் அப்போ இந்த பார்சிஸ், அதாவது பரிசேயர்ன்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளுக்கு அவர்களை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் சபையில நடக்கணும்னா நோ 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 நோ, அதெல்லாம் எங்களுக்குரியது, நாங்க மட்டும்தான் புளித்தமா, எங்களுக்குள்ள வேற ஒன்றும் வரக்கூடாது. ஆவியானுடைய கிரியைகள் தீர்க்க தரிசனம் வரமாக இருக்கட்டும், இல்ல ஹீலிங் கிப்ட்ஸாக இருக்கட்டும், வேர்ட் ஆஃப் விஸ்டமாக இருக்கட்டும், ஆவியானவரை கொண்டு எழுதப்பட்ட அநேக வரங்கள் சபையிலே கிரியை செய்வதற்கு இந்த பரிசேயர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அனுமதிக்கவே மாட்டாங்க. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் இதுதான் செஞ்சாங்க. இவன் பெயர்செபூலினால் பிசாசுகளை துரத்துகிறான், இவன் என்ன பேசுகிறது எங்களுக்கு தெரியாது, வேதத்தை அவன் போதிக்கிறான் என்று அந்த ஆண்டவரோடு கூட எதிர்த்து நின்றவர்களைப் போல இன்றைக்கும் அநேக சபைகளில் உள்ள நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பரிசேயர்கள் அப்போ அவர்கள் சொல்லுகிற சத்தியத்தினால் உங்களை புளிப்பாக்க நீங்கள் முயற்சி பண்ணினால் ஆண்டவர் விரும்புகிற புளிப்பு உங்களிலிருந்து வெளிவராது. அல்லேலூயா. அப்ப அந்த நல்ல ஆவியானவர் உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. ஏரோதின் புளித்தமா, அதாவது அதிகாரத்தில் பெரிய கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாம் என்ன நடந்துன்னு சொன்னா, அவர்கள் தேசத்தை பிடித்தெடுத்த போதும் கிறிஸ்தவம் என்கிறது அங்கிருந்து மாற்றப்பட்டு தேசத்தில் அரசாங்கம் சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவம் அங்கிருந்து சபை இருக்கும், பிரசங்கிக்கவும் இருப்பாங்க. ஆனா ரட்சிப்பை குறித்தோ அபிஷேகத்தை பற்றியோ ஞானஸ்நானத்தை குறித்து அவங்க பிரசங்க மாட்டாங்க. பைபிள் இருக்கும், ஆனால் அவர்கள் ஒரு சட்டத்திட்டத்தை கொடுத்துருவாங்க, அரசாங்கம் ஒண்ணு கொடுக்கும், அவங்க என்ன செய்வாங்க? அதை பிரசங்கிப்பாங்க. வருகிறவர்கள் வந்து விட்டு போய்விட வேண்டும், வேத புஸ்தகத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவை கேட்க கூடாது. அப்படி இன்றைக்கு அநேகம் இந்த ஏரோதின் புளித்தமா தேசத்திற்குள்ளே இருக்கிறது, பல சபைக்குள்ளே இருக்கிறது, பல ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது. வாழ்க்கையில மாற்றம் இருக்காது. ஆராதனைக்கு போவாங்க, வரும்போது கசப்போட வருவாங்க, சும்மா பேருக்கு போவாங்க, வேற எல்லாரும் சர்ச்சைக்கு போறாங்களேன்னு போவாங்க, வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்காது. அல்லேலூயா. அப்ப நீங்கள் எந்த புளித்தமாவை ஜெபிக்கலாம். எல்லாரும் முடிந்தவங்க எழும்புங்க, முழங்கால் படியிடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்தில். அல்லேலூயா. உங்களை ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்தில். ஆண்டவரே, புளித்தமாவை குறித்து கேட்டேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு புளிப்பு வர வேண்டும் என்றால் உம்மிடத்தில் மட்டுமே வர முடியும் ஆண்டவரே. அல்லேலூயா. புளிக்க வைக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் சில ஊழியக்காரர்களை சார்ந்து புளிச்சுட்டு இருக்கிறோம் இன்றைக்கு. அல்லேலூயா. எங்க சபைக்கு வாங்க, பரலோகத்துக்கு போயிடலாம். எங்க சபைக்கு காணிக்க கொடுங்க, பரலோகத்துக்கு போயிடலாம். இல்ல எங்க இது வாங்க, இப்படியே நாம் சிலரை புளிக்க வைக்க ட்ரை பண்ணுகிறோம். ஆனா ஆண்டவருடைய வருகையில கைவிடப்பட வேண்டிய நிலைமையில வரும். ஹல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யம் என்கிற புளித்தமா ஒரு ஸ்திரீ என்ன, நாம எல்லாம் யார் தெரியுமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன், நாம எல்லாம் யாரு? மணவாட்டி. ஒரு ஸ்திரீ எடுத்து என்ன செய்யறான்னா, 3 படி மா, எனக்குள்ள என்ன இருக்குது? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஓகே, 3 படி மாவுக்குள்ள அடக்கி வைத்தால் அந்த காலம் சமயம் பாதுகாப்பு சரியாக இருக்கும்போது இது புளித்து விடும். அப்படிதானே? புளிச்சிருக்கா புளிக்கலன்னு எப்ப தெரியும்? ஆண்டவருடைய வருகையில். என்னொன்னு, இது புளிக்குதா இல்லையான்னு எதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம்? மனம், ருசி, கலரு, இதெல்லாம் வச்சு இது புளிக்கிற ப்ராசஸ்ல தானா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட முடியுமா? இல்லையா? அப்ப நமக்கு என்ன செய்யணும்? ஒரு தேற்றணும், பக்தி விருத்தி உண்டாக்கும்படியான சில காரியங்களை சொல்லுங்க. ஸ்தோத்திரத்தோடு கூட விசுவாசத்துல என்ன பெருகுங்க, நொதிங்க, நல்லா நொதிங்க. அல்லேலூயா. போராட்டம் வந்தா விட்டுட்டு போயிருவாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? எங்களுக்கு இந்த புளிக்கிற ப்ராசஸ் வேண்டான்ட்டு அவர்கள் அந்த புளிக்கிற அந்த இதற்குள் வைக்காதபடி வேற எங்கேயோ போய் தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நீங்க புளிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். புளிக்கிறது மட்டுமல்லாதபடி, அப்ப புளிக்கிற பட்சத்துல பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் என்ன செய்யப்படும்? பரலோக ராஜ்யம் கட்டப்படும். மனுஷனுக்குரிய ராஜ்யம் கட்டப்படாது. நான் இயேசு கிறிஸ்துவினால் புளிச்சிருக்கிறேன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துக்கு விரும்புகிற ஊழியங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியங்களுக்கு நான் சேர்ந்து ஓடுவேன். இயேசு கிறிஸ்து என்னை எதற்காக அழைத்தாரோ, காரணம் அவர் மூலமா தானே நான் புளிச்சிருக்கேன். அப்படிதானே?
அவர் மூலமா தானே நான் பெருகிறேன், அவர் மூலமா தானே நான் ஐஸ்வர்யமானேன், அவர் மூலமா தானே நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், அவர் மூலமா தானே எனக்குள்ள கிருபை வரங்கள் வந்தது, அவர் மூலமா தானே நான் சகலமும் நான் பெருகி கொண்டே இருக்கிறேன். இந்த பெருக்கத்தை தேவராஜ்யம் கட்டும்படியாக நான் பயன்படுத்துவேன். அல்லேலூயா. மனிதனுக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், ஏரோதின் ராஜ்யத்திற்கு. காரணம், ஏரோதினால் நான் பணக்காரன் ஆனதில்லை, அந்த பரிசேனால் நான் புளித்ததில்லை. நான் இயேசுவுக்கே உரியவன், இயேசு கிறிஸ்துவுக்கே நான் உரியவன். ஒரு மனிதனை வழி திருப்ப முடியாது, வா எங்க சபைக்கு கொண்டுதான். நோ 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 நோ, என்னை புளிப்பாக்கினவர் இயேசு கிறிஸ்து. அப்ப என்னிலிருந்து எடுத்து வேறொரு மனிதனுக்குள்ளே வைக்கும் போது அவன் புளிப்பாக மாறணும்னு சொன்னா, ஏரோதிலிருந்தும் பரிசேனிலிருந்து எடுத்து கொண்டு கொடுத்தா அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகாது. அப்படிதானே? அல்லேலூயா. நான் புளிப்பாக மாறணும், நான் புளிப்பாக மாற்றப்பட்டவன். இன்னொருத்தனுடைய பால்ல கொண்டு ஊற்றும் போது அங்கேயும் புளிப்பு உண்டாகிவிடும். அல்லேலூயா. அப்ப கட்டப்படுவது என்னது? தேவனுடைய ராஜ்யம். இந்த பூமியிலே மனித ராஜ்யங்கள் இருக்காது, மனிதனுடைய ராஜ்யம் இங்கே பேசப்படாது, விசேஷித்த ஊழியக்காரர்கள் பேசப்படாது, விசேஷித்த வரங்கள் உள்ளவர்கள் போஸ்ட் அடிக்கப்படாது. எல்லாம் தேவனால் புளிப்பாக்கப்பட்டவர்கள், தேவனால் கிருபைகளும் வரங்களும் நிறைந்தவர்கள், மற்றவர்களை விசுவாசத்தில் வளர்த்தவும், மற்றவர்களை போதிக்கவும், மற்றவர்களை உருவாக்கவும், மற்றவருடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும்படியாக இயேசு கிறிஸ்து தந்த அந்த புளிப்பை நான் ஏற்றுக்கொள்ளும் போது அநேக ஜனங்கள் மாறி மாறி ஆசீர்வதி ப்படுவார்கள். இது ஒரு செயின் வொர்க். என்னிலிருந்து இன்னொரு இடத்துல, இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்திற்கு, இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்திற்கு, இப்படியே இந்த பூமி முழுவதும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டிருக்கும். ஓ glory, hallelujah. தேவ ஜனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே, நீங்கள் யாருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறீங்க? யாருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறீங்க? ஒரு ஏரோதுடைய ராஜ்யத்தையா, ஒரு பரிசேயுடைய ராஜ்யத்தை, இல்லை உங்களை புளிப்பாக்கின ரட்சித்த இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருக்கிறீங்களா? யாரோடு சேர்ந்து ஓடுகிறீங்க? பிதாவின் திட்டம் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினதை இன்றைக்கு பூமி முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். எஸ், பிதாவின் திட்டம் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார், பரிசுத்த ஆவியானவர் அதை பூமி முழுவதும் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த 3 படி மாவுக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் போது தேவனுடைய ராஜ்யம் அது தடையில்லாதபடி அநேக ஜனங்களுக்கு கொண்டு போய் கொண்டே அது பகிர்ந்து கொடுக்கப்படும். விசுவாசத்தில் குறைவு உள்ளவர்களுக்கும், வியாதியில் இருக்கிறவர்களுக்கும், நெருக்கப்பட்டவர்களுக்கும், அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கும் இந்த புளித்தமா பகிர்ந்து கொடுக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் வரும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களில் கிரியை செய்ய விரும்புகிறார். இந்த 3 படி மாவிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேசங்களுக்கு கொண்டு போக விரும்புகிறார். ஓ மாஸ்டர், எவ்வளவு மேன்மையான காரியம் பாருங்க. பிதாவின் திட்டம் பரிசுத்த இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். பரிசுத்த ஆவியானவர் அந்த திட்டத்தை பூமி முழுவதும் உங்களை கொண்டு போக விரும்ப ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த காலவெளியில ஒப்பு கொடுத்துருவீங்களா? ஆவியானவரே என்னில் நிறைந்து விடும் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவரே, இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே செய்யப்பட்ட அந்த நல்ல திட்டத்தை பூமி முழுவதும் கொண்டு போகத்தக்கதாக, இந்த பூமி முழுவதும் கன்னியாகுமரி காஷ்மீர் வரையும் கொண்டு போகத்தக்கதாக என்ன நிரப்பிடுங்கப்பா, என்ன நிரப்பிடுங்கப்பா. நான் ஏரோதின் திட்டத்தை கொண்டு போக மாட்டேன், பரிசேயரின் திட்டத்தை கொண்டு போக மாட்டேன், கிறிஸ்துவின் திட்டத்தை மட்டும் கொண்டு போவேன், கிறிஸ்துவின் வல்லமையை கொண்டு போவேன், கிறிஸ்துவின் ஊழியத்தை கொண்டு போவேன், கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பூமி முழுவதும் கொண்டு போக முடியும். உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். உங்களில் இருந்து ஒரு நல்ல வாசனை வெளிப்படும், உங்களுக்கு நல்ல சுவை உண்டாகும், உங்களுக்கு நல்ல ஒரு கலர் உண்டாகிவிடும். ஓ மாஸ்டர், ஹalleluya, ஹalleluya. மனிதன் குற்றப்படுத்தலாம், மனிதன் உங்களுக்கு அபிஷேகம் இல்லை என்று சொல்லலாம், மனிதன் உங்களை அசட்டை பண்ணலாம். ஆனால் உங்களுக்குள்ளே வந்திருக்கிற நல்ல ஆவியானவர் தேசங்கள் முழுவதும் உங்களை கொண்டு போவார். உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஜாதிகளும் ஜனங்களும் கூடி வருவார்கள். காரணம், அவருடைய வாசனை ஜனங்கள் பார்க்கணும், அவரை முகர வேண்டும் என்று ஜனங்கள் விரும்புகிறாங்க. அவர் அந்த நல்ல அப்பத்தை, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை புசிக்க ஜனங்கள் ஆசைப்படுகிறார்கள். அவருடைய கலரை ஜனங்கள் பார்க்க விரும்புகிறார்கள். உங்களை நிறைத்து உங்களில் இருந்து வெளிப்படுத்த விரும்புகிறார். எஸ், 3 படி மாவாக ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் யாரால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க? புளித்தமா என்கிற பரிசேராலும் சதிசேராலும் நிரப்பப்பட்டு, ஏரோதின் புளித்தமாக நிரப்பப்பட்டு வாழ்க்கை நொதித்து போய் கெட்டு போகிற நிலைமையில் இருக்கிறதா? ஆண்டவர் மீண்டும் உங்களை அழைக்கிறார்.
அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், ரூத்தை குறித்து சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த மோவாபிய ஸ்திரீ இஸ்ரவேல் கோத்திரத்தில் எழுதப்பட்டது போல மீண்டுமாக உங்களை, கெட்டுப்போன உங்களை மீண்டுமாக உருவாக்கி அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் உங்களுடைய பேரை ஆண்டவர் எழுத விரும்புகிறார். ஒப்பு கொடுத்துருங்களா? ஜெபிக்கலாம். Thank you Lord. Thank you Lord. உங்க நிலைமையை ஒரு முறை கூட நினைச்சு பாருங்க. நான் எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் ஊழிய பாதை எப்படி இருக்குது. அநேகர்கள் என்ன வெறுக்கிறாங்க நினைச்சுட்டு இருக்கிறேன். நான் சத்தியத்தை பேசுறதுனால அநேகர்கள் என்ன வெறுக்கிறாங்க நினைத்துக் கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் பேசுவது சத்தியம் இல்லை, அது வேறு பல காரியங்களை பேசிக் கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தியம் என்கிற வாசனை அநேகரை கவரும். சத்தியம் என்கிற டேஸ்ட் அநேகர் புசிப்பதற்கு ஏதுவாக மாறும். சத்தியத்திற்கு நல்ல கலர் உண்டு, அதனிடத்தில் பல பட்டாம்பூச்சிகள் வந்து சேரும். அல்லேலூயா. நீங்க நினைச்சு கொண்டு நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீங்க. நான் சத்தியத்தை பேசுறதால் பலர் வருகிறது இல்லை என்று. ஹல்லேலூயா. அநேகர்கள் பரிசேயருடைய புளித்த மாவை வைத்துக் கொண்டு அநேகரை ஏமாற்றி கொண்டு அவர் வரும்போது கைவிடப்பட வேண்டிய நிலைமை உண்டாகிவிடும். அவர் தூக்கி கூட்டிட்டு போயிடுவார், குப்பையில போட்டு போயிடுவார். நான் விரும்பின புளிப்பு படியே இந்த 3 படிமா நல்ல தயிராக மாறவில்லை, நான் இதை புசிக்க முடியாது என்று அந்த நல்ல வானத்தில் இருந்து இறங்கி வந்து அப்ப தூக்கி போட்டு போயிடுவாங்க. வெட்கப்பட வேண்டியது இருக்கும். நீங்கள் செய்த ஊழியம் வீணாக மாறி இருக்கும். விசுவாசி என்கிற வாழ்க்கை வீணாக போய்விடும். அதற்கு முன்பு இதுதான் மனம் திரும்புதலினால், இதுதான் ரட்சிப்பினால் உங்களை மாற்றிக்கொள்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபிக்கலாம். யாரெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கீங்களோ ஒப்பு கொடுத்துருவீங்களா? ஒரு மனிதன் என்ன செய்றாப்புல, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து 3 படி மாவிலே அடக்கி வைத்தால் இந்த வேத புஸ்தகத்தில் ஒரு சின்ன ஓமை அது உங்களை குறித்தும் என்னை குறித்தும் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் உங்களை விதமாக மாற்ற விரும்புகிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அநேகரை சுகமாக்க விரும்புகிறார். அநேகருக்கு நல்ல வார்த்தைகளை பேச விரும்புகிறார். அநேகரை தேசத்திலே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஜெபிக்கலாம். நன்றி. தேங்க்யூ. ஒப்பு கொடுத்துருங்கப்பா. ஐயா மாமாரே, ஒப்பு கொடுத்துருங்க. உங்களை புளிப்பாக மாற்ற விரும்ப. புளிக்கப்பட்டதுக்கு நல்ல கலர் வந்துடும், நல்ல வாசனை வந்துடும், நல்ல ருசி உண்டாகிவிடும். ஆண்டவர் காரணம் இதெல்லாம் உள்ளவர், அழகும் சௌந்தரியமும் உள்ளவர். அவர் நல்ல அப்பம் என்று சொல்லுகிறாரே, அவர் புளிப்பு கசப்பானவராட்டா இருப்பாரு, நல்ல புளிப்பு உள்ளவர், நல்ல டேஸ்ட் உள்ளவராக இருப்பார். அவருடைய வாசனை என்று வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதையெல்லாம் உங்களுக்குள்ளே வைத்து தேசத்திற்குள் கொண்டு போக விரும்புகிறார். உங்களை அடைத்துக் கொண்டு இருக்கிறீங்க, அறைகளுக்குள்ளே அடைத்துக் கொண்டு இருக்கிறீங்க, அறைகளுக்குள்ளே அடைத்துக் கொண்டு இருக்கிறீங்க, சபைகளுக்குள்ளே உங்களை அடைத்துக் கொண்டு இருக்கிறீங்க, ஊழியக்காரனுக்குள்ளே உங்களை அடைத்துக் கொண்டு இருக்கிறீங்க. வெளியே வந்து விடு, உன்னை புளிப்பானதாக மாற்றி தேசத்திற்குள்ளே உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். என் கட்டுகள் உடைக்கப்படட்டும், நான் எழும்பி ஊழியம் செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ? நோ 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 நோ. என்னுடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்ட பின் நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ? நோ. உனக்குள்ளே புளித்தமா வந்திருந்தால் நீ புளிப்புள்ளதாக மாறி இருப்பாய். நீ புளிப்புள்ளதை ஏற்றுக்கொள்ளாததினால நீ புளிக்கவில்லை. நீ புளிப்புள்ள மாவாகி இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கை மாறும், உன்னுடைய ஜீவிதம் மாறும், உன்னுடைய கட்டுகள் உடைக்கப்படும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாறிவிடும். எஸ், சம்பவிக்கட்டும் ஆண்டவரே, சம்பவிக்கட்டும் ஆண்டவரே. எஸ், தேசம் உணர்வடையும்படியாக, தேசம் நல்ல வாசனை நிரம்பப்படும்படியாக இந்த ஜனங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்துவீராக. கேட்ட ஒவ்வொருவரையும் பிரயோஜனப்படுத்தும்படியாக நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அசைவாடுவீராக என்று ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலவெளிக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை புளிப்பாக்கும்படியாக, பிரயோஜனம் உள்ளவைகளாக மாற்றும்படியாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் எங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும், எங்களுடைய ஜீவிதம் மாறட்டும். 3 படி மாவாகிய அந்த ஆவியாத்மசரியம் உருமாறி நீர் வரும்போது குற்றமில்லாமல் இருக்கத்தக்கதாக எங்களை தேவக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுவது இயேசுவாக இருக்க வேண்டும். எங்களில் இருந்து வெளிப்படுகிற வாசனை இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். எங்களில் இருந்து வெளிப்படுகிற ருசியானது இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும் ஆண்டவர். அதற்கு எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க. எங்களுடைய அறியாமைகள் எங்களிருந்து மாறி போகட்டும், எங்களுடைய அடிமைத்தனம் உடைக்கப்படட்டும் ஆண்டவர். நாங்கள் அநேக மனிதர்களுக்கும் சபைகளுக்கும் ஒப்பு கொடுத்து தேசத்தில் பிரயோஜனமற்றவர்களாக இருக்கிறோம். எங்களை இந்த நாட்களிலும் தேசத்தின் நன்மைகள் எழுப்புதலுக்காக எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க. கிருபைகளை மறைத்துக் நன்மையானது காணட்டும். கேட்ட ஒவ்வொருவரும் விசேஷித்த விதமாக ஆசீர்வதிங்க. இவர்களுக்கு சொல்ல நீ திட்டம் வைத்திருக்கிறேன். உமக்கு நன்றி
செலுத்துகிறேன். எத்தனையோ ஞானவான்களுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து வைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். கேட்டவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உருமாற்றம் உண்டாகட்டும், நன்மையானது காணட்டும் என்று ஜெபிக்க பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் எங்கள் இரக்கமுள்ள பரமபிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பலுகி பெருகச் செய்தது போல நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இன்றைக்கு கேட்ட செய்தியை போல நம்மை ஒரு புளிப்புள்ளவர்களாக அவர் மாற்றி அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக மாற்றி ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஆமென்.